அனைவருக்கும் வணக்கம். உழைப்பில் ஆர்வம் நிறைந்த உழைப்பால் உயர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நினைத்ததெல்லாம் நிறைவேறி சிறப்பாக வாழணும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், அதிர்ஷ்டம் தரப்போகுதா, நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகுதா, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், குடும்பத்துக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே கரெக்டாக தாங்க போகும். அந்த மூக்கு இருக்குது பாருங்கள், உங்கள் மூக்கு, அதுக்கு மேலே கோவங்கிற விஷயம் அடிக்கடி சிம்மாசனம் இடாமல் இருந்தால் போதும். நான் பெரிய ஆள், என்னை மிஞ்ச யாருமே இல்லைங்கிற நினப்பு கடுகு சைஸில் கூட உங்கள் மனசில் உட்காராமல் ஈ ஓட்டுறது மாதிரி அதை விரட்டுங்க பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடந்த வருஷங்களை விடவும் இந்த வருஷம் உங்களுக்கு தெளிவான மனநலம் இருக்குங்க. இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்க. கடைசியில் வெற்றிகரமான ரிசல்ட் உங்களுக்கு உண்டுங்கிறதுல முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த வெற்றி சிரிப்பில் உங்களுடைய அலைச்சல் எல்லாம் மறைஞ்சு நடனம் கூட ஆட தோணும் உங்களுக்கு. சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க. குடும்ப ஒற்றுமைக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டிய காலகட்டங்க இது. வருஷ கடைசியில் ஏற்படலாம். அது அதிர்ஷ்டம் கதவை தட்டும் காலம் இந்த வருஷம் துவக்கம் முதலே ஆரம்பமாயிடுச்சுங்க. கடந்த வருஷம் சித்திரை வைகாசியில் மனம் நொந்து கடவுளை வேண்டியதெல்லாம் இந்த வருஷம் கைமேல பலனாக மனசுக்கு சந்தோஷமாக கணிஞ்சிருச்சு. இத்தனை காலமாக எதை பேசினாலும் வெள்ளங்கத்தில் முடிஞ்சது தானே. இனி என்ன பேசினாலும் அதை காவியமாக நினைப்பாங்க, கொண்டாடுவாங்க. இனியும் அப்படி இருக்கணுங்கிற உறுதியோட நல்லா யோசிச்சுட்டு பிறகு வாயை திறப்பீங்க நீங்கள். வெரி குட். அதுதான் உங்களை உயர்த்தவும் போகுது. ஆனாலும் உங்களுக்கே உரித்தான அந்த பிரபல கோபத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதுக்கான சந்தர்ப்பங்களும் வருங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போகவே மாட்டீங்கிற பழமொழி உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் அது இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டு திடீர்னு எல்லாரையும் வியக்க வைப்பீங்க நீங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருஷத்தோட பிற்பகுதியில் மனசில் சிறு குழப்பம் ஏற்படுங்க. ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் குழப்பங்கள் எல்லாம் கற்பனை பயங்க மட்டும்தான். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு தேவையில்லாமல் நீங்கள் யோசிக்காதீங்க. எப்படியும் ஆகாது, எல்லாம் நல்லா தான் முடியும். 7.5 சனியை கூட மங்களம் பாடி அனுப்பிட்டீங்க. இன்னும் என்ன இருக்குது பயப்படுறதுக்கு? ஆனால் ஒன்று நிச்சயங்க, வேலைக்கு போகும் பெண்களுக்கு மேலதிகாரியின் கருணை பார்வையால் சம்பள உயர்வோட சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. பணவரவு திருப்திகரமாக இருக்க போகுது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னைக்கோ போட்டு வச்ச பணம் நிறைய வட்டியோட இன்றைக்கி உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது. இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு வரவே வராதுன்னு நினச்ச தொகை வட்டியோட வரப்போகுது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்பட போகுது. பெண்களுக்கு பிறந்த வீட்டு அன்பு மீண்டும் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவோட தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். விலகி போன நண்பர்கள்லாம் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. எதிரிகள் நினச்சவங்க கூட நட்பு கரம் நீட்டி உண்மையான அன்போடு அணுகுவாங்க. நண்பர்கள் மேலும் நெருக்கமாவாங்க. அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீங்க. அதுக்கேற்ற பாராட்டும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். அதுகெல்லாமே தற்காலிகம்தாங்க. அதனால் அவங்கள கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். முன் எப்போதோ உழைத்ததற்கு அப்போது கிடைக்காத நன்மை லாபமும் கூட இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள்லாம் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். பணியாளர்களால் எதிர்பார்த்ததை விடவும் சற்று அதிகமான செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். ஆசிரியர் பெற்றோர்களின் பாராட்டுகளும் உற்சாகப்படுத்தும். மேல் படிப்புக்கு வெளிநாட்டு முயற்சிகள் மேற்கொண்டால் கொஞ்சம் தடை தாமதம் மற்றும் சஸ்பென்ஸ் வச்ச பிறகு நிறைவேறும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த வருஷத்தில் வெளி மனுஷங்களால் காரணமாக வச்சு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுமெல்லாம் மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படுத்தும் செய்திகள்லாம் கிடைக்கும். அவங்க முதல் மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆவாங்க. இல்லை அப்படின்னா உயர் உத்தியோகத்தில் அமருவாங்க.
சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செய்வீங்க. அதனால் வெற்றியும் மனைவியின் மகிழ்ச்சியும் உங்களை நிம்மதியாக வைக்கும். மொத்தத்தில் கடந்த 3 வருஷங்களை விட அற்புதமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்த இந்த பராபவ வருஷ ராசியை குரு பார்க்கறதால தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடும். குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள்லாம் செய்வீங்க. நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக உங்களுக்கு அமையும். சொந்த தொழில் செய்கிறவங்க அதிக முனைப்போட விடாமுயற்சியோட செயல்பட்டால் பெரும் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகும். புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் இந்த வருஷம். தொழில் பங்காளிகளை சாதுரியமாக நீங்கள் பேசி சமாளிப்பீங்க. வெளிநாடு போக விசா கிடைக்கும். சமூக சேவைக்காக அதிக அலைச்சல் மிகுந்த பயணம் செய்ய உங்களுக்கு நேரும். சிலர் வாடகைக்கு வசிக்கும் வீட்டை விலைக்கு வாங்குவாங்க. மனைவி மூலமாக ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்த தம்பதிகள்லாம் சேர்ந்து வாழ துவங்குவாங்க. திருமண தடையெல்லாம் அகலப்போகுது. கலப்பு திருமணங்கள்லாம் அதிகமாக நடக்க போகுது. குடும்பத்தில் ஏதாவது செலவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வப்போது சிறு சோர்வு அசதி அலுப்பும் வந்து மறையும். அடிக்கடி கை கால்களில் உடம்புகளில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்தில் அக்கறையும் கவனமும் உங்களுக்கு ரொம்ப தேவை. வைத்திய பலன் தருங்க. சகோதரர் வகையில் வரவெல்லாம் உண்டாகும். சுமாராக படித்த மாணவர்கள் கூட படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெறுவாங்க. படிப்பை இடையில் நிறுத்தியவங்க மீண்டும் கல்வியை தொடருவாங்க. சிலருக்கு புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கூட கிடைக்கும். சிறு தூர இடப்பெயர்ச்சி, வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றமெல்லாம் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவும் குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல் தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். போட்டி பொறாமையால் கண் திருஷ்டி உண்டாகும். அண்டை அயலாரோட ஏற்பட்ட எல்லை தகராறுகள்லாம் சீராகும். பேச்சு திறமையால் எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும். கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத கோபத்தை குறைச்சாலே பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ராசி குரு பார்க்கறதால திருமண தடையலாகலும் சுயஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகப் போகுது. அதே நேரத்தில் 1, 2, 7, 8ஆம் இடங்களுக்கு ராகு கேதுக்களின் சம்பந்தம் இருக்கிறதால கோச்சார ரீதியான சர்ப்ப தோஷத்தால் சிலருக்கு திருமண தடையெல்லாம் ஏற்படும். உரிய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து தோஷ நிவர்த்தி செய்யுங்க. ராசிக்கு 7ல் குரு கேது சேர்க்கை ஏற்படுறதால நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையால் சில மனக்கசப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் விவாகரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் நடைபெறுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உபரி வருமானங்கள்லாம் அதிகம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் பெருகும். தங்கம் இல்லாதவங்களுக்கு நகை சேரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகி இருக்கு. இது வரைக்கும் சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் செயல்பாட்டினை மாற்றி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சு நிம்மதி அடைய முயற்சி செய்யுங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் வருமானம் உயருங்க. பணவரவு திருப்தி தரும். புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க. அழகு ஆடம்பர நவீன பொருட்கள், தங்கம், வெள்ளி நகையெல்லாம் சேரப்போகுது. திருமணம், வீடு, வாகனம் என சுப செலவுகள்லாம் ஏற்படும். சேமிப்பு கரையும். பங்கு சந்தை வர்த்தகத்தை தவிர்த்திடுங்க. அதிக கவனத்தோட பணிகளில் ஈடுபட்டால் நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் காப்பாற்ற முடியும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயர்றதால உங்களுடைய அந்த செல்வாக்குக்கு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிறைஞ்சிருக்கும். கடன் சார்ந்த பாதிப்புகள்லாம் குறைய போகுது. அடமான நகைகளை மீட்க தேவையான பண உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுப நிகழ்வுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். எல்லாம் முறையாக நடந்தாலும் கூட எதிர்கால பற்றிய பயமும் அவ்வப்போது வந்து மறையுங்க. மற்றவங்களோட குடும்ப விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. மனசு மற்றும் உடலை கட்டுப்பாட்டோடு நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு தடைகள்லாம் தகர்ந்து வெற்றி போடும் வருஷங்க இது. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. மனசில் புதிய தெம்பு கிடைக்க போகுது. தைரியம் குடிபுக போகுது. விருப்பங்கள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களை அலங்கரித்து கொள்வதில், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல உங்களுடைய விருப்பம் கூடும். குடும்ப உறவுகளின் செயல்களில் நன்மை இருக்கும். கடந்த கால சங்கடங்கள்லாம் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. இது வரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள்லாம் பனி போல் மெதுவாக விலக போதுங்க. துக்கத்தால் தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலம் மாறி படிப்பில் ஆர்வம் உண்டாகும். வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பு கூடும். சிலருக்கு திருமணம் நடந்தாலும் மனசுக்கு பிடிக்காத, தகுதி குறைந்த திருமணமாகவோ இருக்கும்.
பெரிய எதிர்பார்ப்புகளை குறைச்சா சிரமங்களை எளிதில் கடந்துடலாம் நீங்கள். மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும் வருஷங்க இது. ராசியை குரு பார்க்கறதால மனக்கவலையெல்லாம் அகலப்போகுது. லாபம் இல்லாத செயல்களில் நீங்கள் ஈடுபடவே மாட்டீங்க. வாழ்க்கையே போராட்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக இந்த வருஷம் மாறப்போகுது. சீரான தொழில் வளர்ச்சியில் மன நிம்மதி கூட போகுது. முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து செயல்களுமே வெற்றி வாய்ப்பை தேடித்தரப்போகுது. வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. செலவுகள் விரயங்கள்லாம் குறைய போகுது. சேமிப்புகள் கூட போகுது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குறது அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறது போன்ற நல்ல பலன்கள்லாம் நடக்க போகுது. தடைப்பட்ட வாடகை வருமானம், குத்தகை பணமெல்லாம் வரத்து வந்து சேரும். சிலருக்கு புதிய நகைகள், ஆபரணங்கள்லாம் வாங்கும் யோகம் ஏற்படுது. பெற்றோர்கள் பெரியோர்களின் நல்லாசிகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருக போகுது. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் விழிப்போட செயல்பட வேண்டிய வருஷங்க இது. ராசிக்கு வலுவான சர்பதோஷம் இருக்கிறதால எந்த ஒரு செயலையுமே பல முறை யோசித்து செயல்படணும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சுக்கிர பகவானை சேரும். தொழில் கடனை குறைக்க புதிய வழி பிறக்கும். தேவைக்கு பண வசதி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். தொழில் லாபங்கள், மறுமுதலீடு மாறும். புதிய தொழில் ஒப்பந்தம், பங்கு சந்தை முதலீடுகளால் சுப பலன்கள்லாம் ஏற்பட போகுது. மேலதிகாரிகள் அதிக பணிச்சுமையை தருவாங்க. சிலர் பணியிலிருந்து விலகி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கூட உண்டாகும். சொந்தங்களையும் சுற்றி இருக்கிறவங்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் பரிகாரமாக மகர ராசிக்காரங்க சனிக்கிழமைகளில் காவல் தெய்வங்களை வழிபடுறதால சொல்வாக்கு உயரும். மேலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் கற்பக விநாயகருக்கு செதர் தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணிட்டு தொடங்குங்க. அது கண்டிப்பாக வெற்றியிலையும் நன்மையிலையும் போய் முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.